கூடுதலாக வந்து மட்டன் போட பயப்படுறாங்க விலைதான மட்டன் இன்னும் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு பெரிய ரொட்டி ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம் ஆனால் பானிபூரி சாப்பிடணும் போட பார்ப்போம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு உடுப்பு நல்லா இருக்கணும் 2 ரொட்டி தானே செட்டியான பெருசு ரொட்டி பாருங்க மேலே இருக்கு 2 கேமரா அதான் ரெக்கார்ட் ஆகி பலாசேண்ணே லைனோடு தண்ணிக்குள்ளால் போகிறோம் மக்களே என்ன விலை வருங்க மாதிரி இது அடிச்சா நகைக்கடை பாருங்க நகை மாளிகை அது வந்து கடலுக்கு மேலால் வருது இப்போ நாங்கள் கடலுக்கு பார்க்குறோம் லண்டன் பஸ் மெச்ச கலர் புதுசாக சாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஸ்கேம் வந்துட்டோம் வேற வடிவாக இருக்குது அவங்களெல்லாம் கடையில் டேட்பர்ட் சேனலுக்கிட்ட வந்துட்டோம் ஹாய் வணக்கம் மக்களே நீங்கள் எல்லோரும் இப்படி சுகமாக இருக்கிறீங்களா மக்களே நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு காருக்கு முன்னுக்கு நிற்கிறேன் பாருங்க என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து ஈஸ்ட் டேம் போக போகிறோம் ஈஸ்ட் டேம் வந்து எங்களிடத்துலேருந்து நான் இருக்கிற வந்து அவுட் ஆஃப் லண்டன் கூடுதலாக இந்த டெய்லி வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் இருக்கிறேன் இங்கேன்னு சொல்லி இங்கே புதுசாக பார்க்குறதுக்காக சொல்கிறேன் நான் அவுட் ஆஃப் லண்டன்லாம் இருக்கிறேன் எங்களிடத்துலேருந்து 1 மணி தான் 20 நிமிஷம் ஈஸ்ட் டேம் லண்டன் சிட்டிக்கு தான் போகிறேன் அங்கே நாங்கள் வந்து தமிழ் சாமான் வாங்கலாம் இங்கே தமிழ் சாமான் இல்லை அங்கே வாங்குறதுக்காக மாதத்தில் ஒருக்கா போவோம் மாதத்தில் ஒருக்கா போவோம் இருந்துட்டு வீடியோ எடுப்பேன் அப்போ இன்றைக்கு முதல்ல உங்களுக்கு முதல்ல காட்டியிருக்கேன் ஈஸ்ட் டேமில் அப்போ இன்றைக்கு ஒருக்கா நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்னென்ன எங்கே போக போகிறேன் என்ன போகிறேன்னு சொல்லி அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்களா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே காருக்குள்ளே வருவோம் வாங்க காய்ச்சி அதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்களா பண்ண இருக்கும் பேரங்குவன் அப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் ஒரு வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும் மக்கள் மற்ற வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்களா நிறைய பேர் லைக் பண்ணுறீங்களா எனக்கு கூட நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் டெய்லி பார்க்குறேன் லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் மக்களே வேறு என்ன மக்களே பேரங்குண்டு வெதரை பேரங்கும் மழை குணமாக கிடக்கு லண்டனில் வந்து உண்மையிலே போன கிழமை 2 கிழமை நீட்டுப்பு வெயில் இந்த கிழமை ஃபுல்லாக மழை என்ன செய்கிறோம் மழையாக கிடக்கு ஒன்றும் செய்யலாது ஓகே மக்களே குளிரையும் சந்திக்கத்தான் போகணும் வெயிலையும் பார்க்கத்தான் 6 மாதம் வெயில் 6 மாதம் குளிர் ஆனால் லண்டனில் வந்து லண்டன் வெதர் வந்து அடிக்கடி சமருக்கே கூட மழை பெய்துட்டு இருக்குது விண்டர் மாதிரியே இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரி வெதரை ஓகே மக்களே அப்படியே வெயிட் பண்ணுங்க வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொண்டு அப்படியே வாங்க வீடியோக்குள் போவோம் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இப்போ டேட்பர்ட் சேனலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இந்த சேனலுக்கிட்ட வந்தாலும் கொஞ்சம் கார் ஸ்லோவாக தான் போகும் என்ன சொன்னால் இப்போ கடலுக்குள்ளால பாலத்துக்கால போக போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் இந்த பாலம் தாண்டுறோன்னு சொன்னால் நாங்கள் வந்து காசு பே பண்ணி தான் போகணும் எப்படி இருக்குன்னு வேறு கேட்டாங்க நிறைய கார் அங்கேருந்து மாரி இங்கேருந்து போகுது என்ன பார்த்தீங்க சொன்னால் மக்களே இப்போ இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டேன் பாருங்க என்னென்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு நாங்கள் தாண்டுறோன்னு சொன்னால் £3.50 பே பண்ணணும் ஆன்லைன்லேயே நாங்கள் கேமரா இதில் ரெக்கார்ட் ஆகும் ஆன்லைன்லேயே பே பண்ண முடியாது நாங்கள் முந்தி வந்த புதுசில் வந்து யூகே வந்த புதுசில் வந்து £1 வந்து 150 £2 இப்போ 250 இப்போ 350 இனி கொஞ்சம் கிளம்போ £5 வந்துடும் பாருங்க முன்னுக்கு ஒரு வாகனம் கொண்டு போகுது ஏற்றி கொண்டு வாகனங்களை அங்கே புது வாரம் இந்த வருஷத்தானே வேறுங்க அங்கால அந்த 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 கார் வாரது வந்து கடலுக்கு மேலால் வருது இப்போ நாங்கள் கடலுக்கு கீழே போக போகிறோம் கடலுக்கு கீழே தான் போக போகிறோம் மேலே வாட்டுங்க பாருங்கள் இதில் இந்த ஜிலோவா கிடக்க அந்த ஜிலோவா தான் இதுக்கு கேமரா ஸ்பீட் லிமிட் அடிக்கிறது மேலே வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகும் மேலே இருக்கிற கேமரா வந்து பாருங்கள் மேலே இருக்கிற 2 கேமரா அதான் ரெக்கார்ட் ஆகி எங்களை நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ நாங்கள் வந்து 1 வீக்கு 15 நாளைக்குள்ளே பே பண்ணாட்டி எங்களுக்கு பெனால்ட்டி நோட்டீஸ் வரும் 15 நாளுக்குள்ளே நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் £3.50 மோட்டர் ஜாக்களுக்கு ஃப்ரீ மற்ற பெரிய வாகனத்துக்கு ஒரு விலை சின்ன வாகனத்துக்கு ஒரு விலை அப்படித்தான் போகும் இதுதான் தண்ணிக்குள்ளால் ஒவ்வொரு மேலே வேறங்கோ பாலம் வருது வருங்க அது தண்ணிக்கு மேலே நாங்கள்
தண்ணிக்குள்ளால் போகணும் பாருங்க. தண்ணிக்குள்ளால் போனால் ஃபோன் நெட்ஒர்க்கில் ஒன்றும் வேலை செய்யாது, எல்லாம் ஃப்ரோசன் ஆகிடும். வீடியோ எடுக்கலாம், நெட்ஒர்க் ஒன்றும் வேலை செய்யாது பாருங்க. இதுக்குள்ளால் போக வேண்டிய தண்ணிக்குள்ளால் போகிற மக்களே. இதில் 50 தான் ஸ்பீட் லிமிட், அதுக்கு மேலே ஓடக்கூடாது. இதில் கேமரா இருக்குது, எல்லா இடம் கேமரா இருக்குது. இப்போ வந்து கேமரா வந்து அடிக்காடி ஃப்ளாஷ் பண்ணாடி வந்து ரெக்கார்ட் பண்ணி உடனே வீட்டு பில் தேடி வரும். யூகேயில் வந்து இப்போ சரியான சட்டம் என்னன்னா, கேமரா எங்கே டக்குண்டே தெரியாது, வச்சிருப்பாங்க, டக்குன்னு ரெக்கார்ட் ஆகினா டக்குன்னு வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாலத்துக்கு வழியில் வர போகிறோம். நார்மலாக வந்துட்டோம் வழியில். இந்த பாலம் வந்து டேட்பர்ட் க்ராசிங். இது வந்து நாங்கள் யூகேயில் வந்து கூடுதலாக நாங்கள் சிட்டிகளுக்கு போகிறோன்னா இதை தாண்டி தான் போகணும். இதை தாண்டாக போயிடலாம். சில மெட்ட இடம் கிடக்கு, அது போகிற இடங்களுக்கு போகிற மாதிரி. இது வந்து நாங்கள் ஈஸ்டாம் போகிறோம், இந்தியாவில் போகிறோன்னா இந்த பாலத்தை தாண்டி தான் பாருங்க. மேலே வேறுங்க, இந்த பாலத்துக்கு மேலாம் நான் வருவேன் மெரியங்க. கார் தெரியல, பாலம் தான் இது. இதுக்கு அங்காலையெல்லாம் தண்ணி, அந்த மட்டும் தண்ணி இஞ்சால வழியாக இருக்குது, அங்கால தண்ணியாக இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, ஈஸ்கேம் வந்துட்டேன் பாருங்கோ. இனி வந்தாலும் இந்த தமிழாக்கில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஈஸ்கேம் மகாலட்சுமி கோயில், பெரிய கோயில் பாருங்க. எலோவில் எடுத்துட்டேன், எலோவில் எடுக்கலாம் பாருங்க. இது பெரிய கோயில் உண்டு. இடங்களை பாருங்க, நிறைய தமிழ் கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் சக்தி கடை இருக்குது, மரக்கறிகள், மாம்பழங்கள் எல்லாம் வெளியில் வச்சு விடுவோம். இனி வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சோம்னா சரி, காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தெரிய போகிறோம். காரை பார்க் பண்ணிவிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, ஈஸ்கேம் வந்துட்டேன் பாருங்க. இதுதான் ஈஸ்கேம். அப்படியே போகிறோம். என்னென்ன கடை இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. வீடியோ வந்து கூடுதலாக எல்லா கடையிலும் எடுக்க விட மாட்டாங்க, எடுக்கக்கூடிய கடையில் எடுத்து காட்டுறேன். இல்லாட்டி வழியில் அப்படியே காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே போவோம். என்ன மாதிரி உடுப்பு கடை அங்கே போட்டு வரும். இந்த கடைசி உடுப்பு கடை இதில் ஒரு உடுப்பு கடை கிடக்கு. இன்றைக்கு கொஞ்சம் வெதர் சரியில்லை தான். ஓகே, பரவாயில்லை, நேற்றைய விட பரவாயில்ல இன்றைக்கு. அவங்களெல்லாம் உடுப்பு கடையிலலாம் கிடைக்காது. அப்படியே ஃபுல்லாக கடை, அண்ணா கடை, உடுப்பு கடை, இதில் என்ன கடையெல்லாம் இருக்குது. பின்னேறு கொண்டா கொஞ்சம் சனமாக இருக்குது. நான் கொஞ்சம் வேலையாக வந்தபடியே சனம் குறைவு. சாப்பாட்டு கடை, நகைக்கடை, கூடை எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. தமிழ் கடையெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. இதில் ஒரு நகைக்கடை ஒன்று இருக்குது. இந்த உடுப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன விலை வருங்க மாதிரி, இது செம்ம விலையாக இருக்குண்ணே. மாலை இருக்குது, மாலை இங்கே சிறுவங்கள்லாம் இருக்குண்ணே. மாலை பாருங்க, இந்த வடிவான மாலை பாருங்க. இதில் ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்குது பாருங்க, சக்தி. அங்கால பஸ் வருது, அங்கால கோயில் இருக்குது. லண்டன் பஸ்ஸை பாருங்க மக்களே, லண்டன் பஸ் விரைக காட்டினா பாருங்க. அந்த கோயில் தான் இது. காரோட இதில் விட்டுட்டு அப்படியே போகிறோம் நடந்து. நகைக்கடை பாருங்க, நகை மாளிகை ஃபுல்லாக நகை. இந்த கடைக்கு முறக்க போதாம். உடுப்பு கடையை பாருங்க, அப்படிக்கிட்ட உடுப்பு நல்லா இருக்கணும். உடுப்பு பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. வாங்க அப்போ இங்கே போட்டு விடுறோம், முடிச்சுட்டு அலுவல. இங்கே மரக்கறி எல்லாம் கிடக்கும் மாதிரி. மரக்கறி கண்டு வாழையிலே பாருங்க, வாழை மரத்தை. நிறைய சாப்பாடு கடை. 15 ரூபா இந்த சாப்பாடுக்கு மாதிரி. 19 ரூபா, 15 ரூபா. மரக்கறி கண்டு அழிப்போம் என்ன, எல்லாம் சாப்பாடு கடை பாருங்க. கோயிலில் கும்பிட்டு வருவோமா. பச்சை கலர்ல தான் பார்க்குறோம், லண்டன் பஸ் பச்சை கலர். என்ன பச்சை கலரில் புதுசாக வந்துருக்கு கூட. என்ன கிரீன் கலர், பழசு என்ன லைனோடு. பச்சை கலரில் போடும், ரெட் கலரில் பச்சை மாற்றிட்டாங்க கூட. இது என்ன சாய் உண்டு புதுசாக சாய். 2 ஐஸ்கிரீம் 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் குடிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துனோம். ஏன் ஐஸ்கிரீம் ஒன்று ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம். ஆனால் பானிபூரி சாப்பிடும் போட பார்ப்போம். ஐஸ்கிரீம் குடிச்சு
இடம் இருந்த வயிற்றுக்குள்ளே சாப்பிடுவோம். நல்ல ஐஸ்கிரீம் சூப்பர். நான் இதில் வந்து முதல்ல ட்ரை பண்ணினா நல்ல சூப்பராக இருக்குது. இந்த கடை போல குமாரி இதான் நினைக்கிறேன். இங்கே நிறைய சாமான் எல்லாம் இருக்குது. பாருங்க நிறைய பூக்கொண்டு நல்ல சாமான் எல்லாம் இருக்குது. பாருங்க பார்த்தீங்களா வடிவான தும்பு தெரி பாருங்க 499 நல்ல வடிவாக இருக்குது. எல்லாம் வித்தியாசமான கல்லில் இருக்குது. சின்ன வந்து எட்டு போகும் நாங்கள் மாம்பழத்துக்கு பாருங்க சின்ன எட்டு போகும். இது வந்து this 8 pound yeah? Yeah. Only 4 inside yeah. நல்ல மாம்பழங்கள் இருக்குது. ஒரு பாக்ஸ் வந்து 10 pound. இது 10 இந்த 6 கடை உடனே சாப்பிட்டு முடிக்கணும். அவ்வளோதான் வந்துருங்க. என்ன சொன்ன மக்களே செம்ம பசி பாருங்க. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். ரொட்டி இதுக்குள்ள மட்டன் கிடையாது பாருங்க. இது நல்லா இருக்கும். நடுவில் சாப்பிடணும். இது வந்து சம்பளில் வாங்கினாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவேன். டெய்லி தான் வந்து சாப்பிடுவேன். பசி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டேன் மக்களே. இந்த கடையிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் கிடையாது. கொடியினும் இல்லை. ஓரளவு எடுத்துருக்கேன். பிறகு சாப்பிடுப்பாங்க அப்படி இருக்கேன். குழப்பம் இல்லை கிடையாது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடுதலாக வந்து மட்டன் போட பயப்படுறாங்க. விலைதான மட்டன். அதில் வந்து மட்டன் கூட போடுறீங்க வேணாம். உருளைக்கிழங்கு தான் கூட ரஜ்ஜியோட நல்லா இருக்கும். மட்டன் வாங்கினா காட்டுங்க. மட்டன் ரோலு மட்டன் ரோல் வாங்கினாங்க. ஸோ பசி சாப்பிட்றோம். சாப்பிட்டு சந்திப்போம். என்னென்னு சொன்னால் மக்களே ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சது. இப்போ வீட்டை போய் நிற்கிறோம். இப்போ நாங்கள் லைட்டாக சாப்பிட்டு போகிறோம். ரோல் வடையல் சாப்பிட்டோம். சரியான பசியாக இருந்தால் நான் சாப்பிட்டோன்னு ஃபுல் ஆகிட்டு இப்போ வீட்டை போய் நிற்கிறோம். என்ன சொன்னால் இவ்வளோ நேரமும் மப்புக்கு நம்ம கடந்து பாருங்க. இப்போ நல்ல வெயில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு போகும்போது இடங்கள் எல்லாம் காட்டலாம். மாதிரியான இடங்கள் அந்த மோட்டோவில் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வாங்க தொடருவோம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நான் முதல் வரும்போது இந்த டேட்பட் க்ராசிங் காட்டினேன் உங்களுக்கு. முதல் கீழால் வந்து நாங்கள் இப்போ மேலால் போகிறோம் பாருங்க. பாருங்கள் பெரிய பாலம். கீழேலாம் கடல் தண்ணி நிற்கிது. அங்கே சைடில் போனால் தண்ணியை காட்ட முடியும். உங்களை வாகனம் வந்து நிற்க போகிறோங்க. ரங்கி நடுவில் காட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அங்கால தண்ணி கொஞ்சம் தூரம் போடுவோம். அங்கே தண்ணி தெரியுதா? பெரிய பாலம் மக்களை வேறு. இரவில் வந்து நல்ல லைட்டு நல்ல வடிவாக இருக்குது. இது வந்து டேட்பட் க்ராசிங்னு சொல்கிறது. அப்படி பாலத்தை பிறகு இன்னும் வடிவாக இருக்குன்னு இப்போ மேலால் போகிறோம். கீழே தண்ணியை காட்ட முடியல. ஏன்டா காரில் வந்து இன்றைக்கி தான் அங்கே மாறையெல்லாம் கிடக்கு. நிறைய கார் வந்து இல்லை ஃபஸ்ட்டாக போய் நிற்கிறோடைய திறந்து வந்து நிற்கிது. தெரியாது தண்ணி காரில் என்ன பார்க்கன்னு தெரியாது. இதை கொண்டா அந்த உடம்பெல்லாம் லைட்டாக சூப்பராக இருக்கும். இங்கே எஞ்சால காட்டுவோம். எந்த சைடு பாரு. இஞ்சி தெரியுது தண்ணி. பார்த்தீங்களா? தெரியுது தண்ணி தெரியுது. நான் அந்த வழியாக காட்டுவேன். நீங்கள் ஓடி இருந்தால் நான் காட்டியிருப்பேன். ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். நான் அங்கே காரை காட்டுங்க. அங்கே நிற்கிற லைனில் நிற்கிற காரை பேரும் எப்படி இருக்குன்னு தெரியுது. அங்கே நிற்கிற கார் கீழே தண்ணி. அப்போ பாலத்துக்கால வாரத்து நிற்கிது. பெரிய தேசம் என்ன தண்ணி தெரியாது. இனி எங்களை மறைஞ்சிட்டு எனக்கு கீழே அப்படி இறங்குறோம். மேலே வந்தாங்க இப்போ கீழே இறங்கிட்டு நிறையா குண்டை அப்படி அந்த ரோட் சைடு எனக்கு பிஸியாக இருக்குண்ணே. அடுத்த கேமரா ஸ்கேன் பண்ண போது காசுக்கு பெரேக்கு 350 போயக்கு 350 7 pound கட்டணும். போய் கட்டினோம் ஒன்லையா எங்கே கேமரா இருக்குன்னு தெரியல. இப்போ எல்லா இடம் அப்படித்தான். லண்டன் இப்போ
சரியான மோசம் யூகே நிறைய அங்கே வேற நாங்கள் அப்போ வந்த சைடில் ஃபுல்லாக கார் நிற்கிது. இது கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடுது. என்ன நாங்கள் போகிற பக்கம் அப்படித்தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு தான் வந்துடுறாங்க. போகணும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஷாப்பிங் எல்லாம் செய்து முடிச்சுட்டு வீட்டை வந்துட்டோம். சாப்பாடு காட்டிக்கணும் வந்து நான் சிக்கன் டேபிளும் இங்கே வேறுங்க சிக்கன் டேபிள் ரொட்டி இந்த பெருசை வேறுங்க 2 ரொட்டி தானே செட்டியான பெருசு ரொட்டி வேறுங்க. இது ஜாலில் கட்டினேன் ஈஸ்டர்ன் ஜால் ரெஸ்டாரண்ட்டில் கட்டின்னு வந்தால் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு பெரிய ரொட்டி என்னன்னு சொன்னால் பார்ப்போம் இப்படி இருக்குண்டு தேசிக்காய் தந்துருக்கணும். தேசிக்காய் அப்படியும் விட்டுட்டு அதை அடித்து பார்ப்போம். உரைப்பா போட சொன்னால் பார்ப்போம் அப்படி போட்டிருக்கணும் ஒன்று. பாருங்க சிக்கன் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ரொட்டியை அப்படி குழைச்சி அடித்தா உரைப்பா தான் போடல. நல்லா இருக்கும். பிரித்து காட்டும். கணக்கு தானே குளிச்சு வச்சபடியே அப்படியே டேக்கே பாக்ஸ் வந்தாலும் அப்படியே அவுட்டு கொட்டினா இந்த சிக்கன் நல்ல பெருசாக இருக்கும். ஓகே மக்களே ஷாப்பிங் எல்லாம் செய்து முடிச்சு வீட்டை சாப்பிட்றவங்க கடி இருந்தால் சாப்பிட்றோம். வேறு நம்ம மக்களே வீடியோ பிடிச்சிருக்கும். என்ன நாங்கள் வீடியோ நிறைய எடுக்க முடியாது கடையிலுக்குள்ள மேலோட்டம் தான் வீடியோ காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேறு என்ன மீண்டும் ஒரு அடுத்த காணொலி சந்திப்போம் மக்களே. பாய்.